இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாப்பா மாரா என்ன கடை பக்கம் வந்திருக்க? எப்பண்ணா இருக்கீங்க? புதுசா ஒரு பிரியாணி கடை வைக்கலாம்னு இருக்கேன். என்ன வேணும்? ஏதாவது பொருள் வாங்கணுமா? ஆமாண்ணா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும். கடை எங்க போட போறீங்க? நம்ம ஏரியா நம்ம கடைக்கு ஆப்போசிட்ல தான் கடை போடுறோம். அப்படிங்களா? சூப்பர். என்ன பொருள் எல்லாம் போடணும்? $2500. 2500. இந்தா இதுல எவ்வளவு இருக்குன்னு நீ பாத்து கூட. சரியா இருக்கா? சரி, கடை எதிர்த்தாப்புல தான் கடை போடுறோம். ஜாமான்லாம் அங்கேயே கொண்டு வந்துடுறேன். நானே கொண்டு வந்துடுறேன். சரிண்ணா, வாங்கம்மா. இது 10 கிலோ, இது 15 கிலோ. சரிண்ணா. வாங்கண்ணே. ஆளுக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொடுப்பா. ராமச்சந்திர பையன் தானே? தட்டை எங்கிட்ட கொடு. இந்தாங்க. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். சாப்பிடுங்கண்ணே. சூப்பரா இருக்கு. டேய் ஐயா, அவன் கடையில இருந்து எனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வா. ஐயா உங்க பையன் கடை தானே, எதுக்கு காசு எல்லாம்? டேய் சொன்னதை செய், போய் வாங்கிட்டு வா. எனக்கு தானே அவங்ககிட்ட சொல்ல வேணாம், வாங்கிட்டு வா போ. சரிங்க ஐயா, வாங்கிட்டு வரேன். அண்ணா ஒரு பிரியாணி பார்சல். பார்சல் தான் சாப்பிடுவியா நீ? அப்படிலாம் இல்லன்னு கவர் கொடு. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். பாசிக்கு நான் இங்கேயே சாப்பிட வேண்டியதுடா. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். கிளம்ப போறேன். இந்தா. இந்தாங்கண்ணா. டேய், ஏய் நம்ம கடையில வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கே காசு கொடுத்தா எப்படி? வச்சுக்க. இல்லண்ணா, இருக்கட்டும்ண்ணா. டேய், இப்ப காசு கொடுத்தா பிரியாணியை வாங்கிடுவோம், பரவாயில்லையா? இருக்கட்டும்ண்ணா. போய் நல்லா சாப்பிடு போ. எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டிருக்கேன். சரிண்ணா, தேங்க்யூண்ணா. இந்தாங்க ஐயா. இந்தாங்க காசு. ஏன் என்ன சொன்னா? காசு வாங்கலைங்க ஐயா, பீஸ் வேற எக்ஸ்ட்ரா வச்சிருக்கதா சொன்னாரு. சரி போ. சரிங்க. கடவுளே, வாழ்க்கையில அவன் தனியா முதல் அடி எடுத்து வச்சிருக்கான். அவன் பெரிய ஆளா வரணும். எல்லாம் முடிஞ்சு வீரா. கொஞ்சம் கூட இல்லையா? கூட பேலன்ஸ் இல்ல. எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு, நம்ம கிளம்பலாம். சார் 2 பிரியாணி பார்சல். ஐயோ சாரி, நான் மொத்தமா காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு வெறும் 200 பிரியாணி தான் போட்டோம். நாளைக்கு 500 பிரியாணி போடலான்னு இருக்கோம். நாளைக்கு கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்கன்னா. மாசான பிரியாணி. சரிங்க சார். வீரா, முத நாளே மொத்த பிரியாணி செட்டியும் காலி ஆயிடுச்சு. உண்மையிலேயே கல்லால் ஒண்ணு நிக்க வச்சது கல்லா கட்டுது. அதிர்ஷ்டக்காரி தாண்டி நீ. அதிர்ஷ்டம் தானே, இப்ப தெரிஞ்சிடும். என்ன வீரா, ஒரு பிரியாணி எவ்வளவுக்குன்னு கொடுத்தோம்? 100 ரூபான்னு கொடுத்தோம். 100 ரூபாய்க்கு 25 கிலோ போட்டோமா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 125 பிரியாணி கொடுத்திருக்கோம். 125 × 100 12500. 12500 இருக்கணும். ஆனா அதுல பாதி அமௌண்ட் கூட இல்லையேடா. போட்ட செலவுக்கு கூட இது கரெக்டா இருக்காது மாறா. அது சாப்பிட்டதுல பல பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள்ட்டெல்லாம் நம்ம காசு வாங்க முடியுமா வீரா? அதனால குறைஞ்சிருக்கோம். கவலைப்படாத, இன்னைக்கு விட்டதை நாளைக்கு பிடிச்சிருவோம். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வியாபாரத்துல என்ன ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு? ஜவுளி கடை வச்சிருக்கீங்கல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் கிஃப்டா கொடுத்தோம். அதுவும் சாப்பாடும் ஒன்னா? பசிக்கிற வயிற்றுக்கெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. அதுக்கு சார் அன்னதானம் போடணும், இல்லன்னா நீங்க ஆசிரமம் ஆரம்பிக்கணும். இப்படி ரோட்ல நின்னுக்கிட்டு கூவி கூவி பிரியாணி வித்துட்டு இருக்க கூடாது. உன்னை நம்பி இந்த வியாபாரத்துல இறங்கின பத்தியா என்ன சொல்லணும்டா? இன்னும் இதே மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தனா மாமா சொன்ன மாதிரி நடு தெருவுல தான் நிக்கணும். எல்லாருக்கும் காசு இல்லாம தெரியாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இப்படி இருந்தா எப்படா?
ஒன்னும் தெரியறதில்ல. என்ன பண்ணாலும் மூஞ்ச ஹலோ பாவமா மட்டும் வச்சுக்க ஒரு வேண்டியது. நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் சமைச்சது எப்படி இருக்க போகுது? இதை நீ எங்க சாப்பிடுற? ச்சே. நல்லாத்தான் இருக்கு. ஒழுங்கா தொழில் பண்ணா வெள்ள வண்டி கடை பெரிய ஹோட்டல் ஆயிடும் போல இருக்கே. நான் நான் என்னன்னா பிரியாணி அதுவும் கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு சாப்பிட்டு இருக்க. அது நான் மதிய கொஞ்சம் சாப்பிடல. வரும்போது வர வழியில ஒரு கடையில வாங்கிட்டு வந்தேன். ஓ, ஒரு கடையில வாங்கிட்டு வந்தியா இல்ல உன் புள்ள கடையில வாங்கிட்டு வந்தியா? எல்லா கடையும் எனக்கு ஒண்ணுதான். நான் போது நிறுத்துனா, சும்மா என்கிட்ட நடிக்காத. எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி. என்ன நீ மாறம் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? சரியாத விடு. பிரியாணி எப்படி இருக்கு? வந்தான் பிரியாணி பண்றதுல பெரிய மாஸ்டர் ஆச்சு. கால் கடுக்க நின்னு அவங்க 2 பேரும் வேர்க்க விறுவிறுக்க வேலை பாக்குறாங்க. அவங்க உழைப்புக்கு ஏதாவது பலன் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும்னா நீ ஏன் கவலைப்படுற? பாத்துக்கிட்டே இரு. அவங்க 2 பேரும் பெரிய ஆளா வருவாங்க. இப்ப எல்லாரும் ராமச்சந்திரன் புள்ள மாறன் தானே சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே மாறனோட அப்பா தான் ராமச்சந்திரன் சொல்ற அளவுக்கு மாறன் பெருசா ஜெயிச்சு வளர்ந்து வருவான். எல்லா தகப்பனும் தான் புள்ள அந்த இடத்துக்கு வரணும் தான் ஆசைப்படுவான். அவன் வருவான், எனக்கு தெரியும். இந்தா, நீ ஒரு வாய் சாப்பிடு. நீ சாப்பிடுனா. அட, சாப்பிடு வள்ளி. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டியா? எப்படி? மாற எனக்கு மத்தியானமே பார்சல் கொடுத்து விட்டா. நான் நல்லா சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. சாப்பிடுனா.